ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். நான் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து இந்த ப்ளவுஸ்லாம் தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 சரியா? இது எல்லாத்தையும் எப்படி நம்ம கட் பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ இந்த பீஸில் வந்து ஒரு சைடு வந்து லென்த்தாக இருக்கும், ஒரு சைடு அகலம் கம்மியாக இருக்கும் புடவையில் கட் பண்ணுறது. சரியா? இப்போ இது வந்து இந்த 3 பீஸுமே வந்து நம்மளுக்கு 80 பாயிண்ட்டு தான் இருக்குது. அதனால் இது தனியாக எடுத்து வச்சுட்டேன் நான். இந்த 3 பீஸும் தனியாக வச்சிடலாம். இதுவுமே புடவையில் கட் பண்ண ப்ளவுஸ் தான். அதனால் இதெல்லாம் நம்ம ஓரமாக வச்சிடலாம். இந்த 80 பாயிண்ட்டையுமே நம்ம ஓரமாக வச்சிடலாம். சரியா? பாருங்க, 80 சென்டிமீட்டர்னு இருக்கா? ஓகே. இப்போ இந்த பீஸையும் நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் வந்து பாருங்க, 1 2 3 4 பீஸ் இருக்குல்ல, இந்த 4 பீஸுமே எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 மீட்ரு இருக்குது. ஒரு சைடு வந்து 90 89 சென்டிமீட்டரும், இன்னொரு சைடு வந்து 1 மீட்டரும் இருக்குது. நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இது வந்து தாராளமாக பற்றும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தை போட்டு நம்ம கட் பண்ணி பார்ப்போம். கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பீஸில் நம்ம வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? இப்போ இதுக்கு அளவுகள் எடுத்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். அளவு ப்ளவுஸில் ஒரு ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு 2 கொக்கி வந்து போட டைட்டாக இருக்குது. செஸ்ட் ரவுண்டு வந்து கீழே கரெக்டாக இருக்குது. மேலே வந்து ஒரு 2 கொக்கி வந்து பத்தலையாம். அதனால் கொஞ்சம் அந்த இடம் மட்டும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு லூஸ் வச்சா போதும் அப்படின்னாங்க. ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னாங்க. கொஞ்சம் லூஸ் வச்சா போதும்னு இருக்காங்க. அதனால் அதில் மட்டும் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சரியா? அதை மட்டும் கொஞ்சம் அளவுகள் மாற்றிக்கலாம். ஓகே. இப்போ கீழே வந்து நான் தையலுக்காக கிளாத் விட்டுக்கிறேன். எந்த இடம் அப்படின்னா 1/4 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிறேன். சரியா? இங்கே 1/4 மார்க் பண்ணால் இந்த இடமும் 1/4 மார்க் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இது வந்து 1 அடி ஸ்கேலு. இப்போ எல் ஸ்கேல் இருக்கும்ல, இப்படி இருக்கும்ல, அந்த ஸ்கேல்னால் உங்களுக்கு கரெக்டான நேர்கோடு வரும். இப்போ இதில் வந்து இப்படி கொஞ்சம் இப்படி கிராஸாக போகவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னாகும், இங்கே 1/2 இன்ச் இருக்கும், இங்கே வந்து 1 இன்ச் அளவு தான் இருக்கும், கிளாத் கம்மியாக இருக்கும். இல்லை இப்படி போயிடும். அதனால தான் இங்கேயும் மார்க் பண்ணுங்கள், அங்கேயும் மார்க் பண்ணுங்கள். இப்போ தான் கரெக்டான அளவு கிடைக்கும். இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். சரியா? இது வந்து ப்ளவுஸோட பேக் பீஸ். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் பீஸ் தான் கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த அளவு வந்து நம்ம கீழே இப்படி மடக்கி அடிப்போம் தெரியுமா, இடுப்புக்கிட்ட, அந்த இடம் இது தான். சரியா? இப்போ 4 பீஸ் எடுத்திருக்கேன். 4 பீஸுமே நீங்கள் வந்து ஒன்று மேலே ஒன்று மடக்கி போட்டுக்கோங்க. ஒரு ப்ளவுஸ்னால் ஓகே தான். இப்போ நம்ம 4 ப்ளவுஸுமே ஒன்றா போட்டு கட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகும். சரியா? அதேமாரி மிஸ்டேக்கும் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி போட்டு கட் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த இடம் வந்து கரெக்டாக நம்ம மடித்து போட்டிருக்கோமா, ஒரு நூல் அளவுக்கு தான் அப் அண்ட் டவுன் இருக்குது. இப்போ உள்ளே இருக்கிற பீஸ்லாம் என்ன ஆகும், 1 இன்ச் அளவுக்கு கூட உள்ளே நம்ம தள்ளி இருந்திருக்கும், கவனிச்சிருக்க மாட்டோம். சரியா? அதனால் என்ன ஆகும், பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது இந்த ரெட் கலர் அப்படின்னா, இப்போ இந்த பீஸ் மேலே வந்து பெருசாக போட்டு கட் பண்ணிட்டோம். அப்போ இங்கே கீழே மடக்கிறதுக்கு இதில் 1/2 இன்ச் இருக்கும், உள்ளே இருக்கிற கிளாத்தில் எவ்வளோ இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அதனால் 4 பீஸுமே கரெக்டாக போட்டு மடக்கிக்கிங்க. சரியா? அதே மாதிரி இந்த ஓரமும் கரெக்டாக மடிச்சிருக்கணும். 4 பீஸும் அதே மாதிரி இந்த ஓரமும் கரெக்டாக மடிச்சிருக்கணும். இது வந்து நம்ம சைடு இருக்கணும். இந்த ஓப்பன் இல்லாத பீஸ் வந்து நம்ம சைடு இருக்கணும். ஓப்பன் இருக்கிற சைடு, அந்த கரை சைடு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். சரியா? ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ இது நம்ம நோட் பண்ணணுமா அப்படின்னா, கண்டிப்பாக இதெல்லாம் கவனிக்கணும். சரியா? ஓகே. அடுத்து ப்ளவுஸோட ஹைட்டு, இறக்கம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா 13.25. ஓகேவா? 13.25 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. கரெக்டாக 13.25 வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தையலுக்கும் சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி வரும். சரியா? தையலுக்கும் சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணுறாப்புல வரும். இருங்க, அதை மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு நம்ம எவ்வளோ விடணும், ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா
ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் விட்டால் போதும். 13.25 சேம் அதே 13.25 இங்கேயும் வைங்க. ஓகேவா? இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கோ இல்லை ஒரு 1/2 இன்ச் அளவுக்கோ நீங்கள் இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த லைன் தான் வந்து நம்மளுக்கு ஷோல்ட்ரு இந்த இடத்துல தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதனால் ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து ஷோல்ட்ரு வந்து தையல் போடுவோம். சரிங்களா? இப்போ கீழே இது மேல் வந்து தையலுக்கு விட்டாச்சு. அதே மாதிரி கீழேயும் நம்ம மடக்கி அடிக்க விட்டாச்சு. அப்போ இந்த இடைப்பட்ட இடம் இருக்குல்ல, இப்போ இந்த கீழ் அளவும் பாருங்கள், இந்த அளவும் வந்து கரெக்டாக இருக்கணும். 13.25 வந்து கரெக்டாக இருக்கணும். சரியா? அடுத்து ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இடுப்பு சுற்றளவு எவ்வளோ அப்படின்னா எனக்கு வந்து 8.25 வந்தது. சரியா? ஓகே, 8.25 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, 8.25 மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 1 இன்ச். சரியா? ஏன் அப்படின்னா இந்த பேக்கில் ஒரு 2 டாட் பிடிப்போம் தெரியுமா, அதுக்காக 1 இன்ச் வந்து நான் அதிகப்படுத்தி வச்சுருக்கேன். உள்ள தையலுக்கு நீங்கள் வந்து ஒரு 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. 1.5 இன்ச் கரெக்டாக தான் இருக்கும். இல்லை 2 இன்ச் வச்சுக்கிறதுனாலும் உங்கள் விருப்பம். கிளாத் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஆம்கோலோட இறக்கம் எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அதை வந்து நான் அளவெடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோனா 5.25. ரெடி அளவில் இருந்து தான் நம்மளுக்கு 5.25 இருந்தது. சேம் அந்த 5.25 நான் மார்க் பண்ணிட்டேன். சரியா? இப்போ கீழே வந்து நம்மளுக்கு 7 இருந்தது. ஓகேவா? கீழே அளவு இந்த சைடில் இருக்கும்ல, அந்த அளவு 7 இருந்தது. கரெக்டாக அங்கே இருக்குது. இப்போ 5.25 மார்க் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த இடம் வரும். ஓகேவா? ஆம்கோல் அளவு இதுதான். இதில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் ஜஸ்ட் ரவுண்டு. ஓகேவா? மார்பு சுற்றளவு எவ்வளோ அப்படின்னா 9.25 இருந்தது நம்மளுக்கு. இப்போ அந்த 9.25 நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிடலாம். 9.25. இப்போ தையலுக்கும் நம்ம ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் வந்து தையலுக்கான அளவு. சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து ரெடி அளவு, அதே மாதிரி இது வந்து ரெடி அளவு. அப்போ என்ன ஆகணும், இந்த ரெடி அளவுலேருந்து இந்த ரெடி அளவுக்கு நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டாச்சா? இப்போ இந்த அளவும் இந்த அளவும் வந்து எதுக்காக விட்டுருக்கோம்னா உள்ள தையலுக்கான ஒரு அளவு 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த 1.5 இன்ச்சுக்கும் ஒரு லைன் போட்டாச்சு. சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இருங்க. ஓகே, இப்போ இந்த நெக்கோட இறக்கம், ஓகேவா? பேக் நெக்கோட இறக்கம் எவ்வளோ, ரெடி அளவு 8 வந்தது எனக்கு. 8 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கீழ் அளவு வந்து எவ்வளோ, இதுக்கும் கீழே 5 கரெக்டாக இருந்தது. ஓகேவா? ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ 8. சரியா? தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இதுதான் ரெடி அளவு. நம்ம மேலே வந்து தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். சரியா? இப்போ இறக்கம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எந்த அளவு அகலம் வைக்கணும், சரியா? கழுத்து எந்த அளவு அகலம் வைக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ரெடி அளவு வந்து நம்மளுக்கு 2.5 இருந்தது. சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து 1/4 இன்ச் லெஸ் பண்ணிக்கோங்க. 2.25 வேணும். ஏன் 1/4 இன்ச் கம்மி பண்ணணுன்னா இங்கே வந்து ரெடி அளவு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி நம்ம ரவுண்ட் போடுறோம் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போடுவோமா, அப்போ என்ன ஆகுனா இந்த 1/4 இன்ச் வந்து இன்னும் கொஞ்சம் அகலம் கொடுக்கும். அப்போ 2.5 இன்ச் கரெக்ட் ஆகிடும். அதனால் 2.25 வச்சுக்கலாம். அடுத்து ஷோல்டரோட அளவு
ஷோல்டரும் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருந்தது, 2.25 இருந்தது. இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு 1/4 இன்ச் வந்து கம்மி பண்ணியிருக்கோம்ல, அதையும் மார்க் பண்ணிக்கிங்க. அதிலிருந்து 2.25 வைங்க. ஏன்னா இதோட ரெடி அளவு இதுதான் நம்மளுக்கு. ஓகேவா? இப்போ இது வந்து கரெக்டான ஷோல்டர் அளவு இதுதான். இதுதான் வந்து ஷோல்டரோட அளவு. ஷோல்டர் இதுதான் ஷோல்டரோட ரெடி அளவு. சரியா? இங்கே ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக ஆக்கியிருக்கோம். அதே மாதிரி இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச் விடணும். எதுக்காக அப்படின்னா, இந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து வரைஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல, அப்போ ஒரு 1/4 இன்ச் வந்து தையல் போடுற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த அளவு இதை விட்டுடுங்க, ரெடி அளவை விட்டுடுங்க. இந்த தையலுக்காக விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க. சரியா? அதே மாதிரி இங்கே ரெடி அளவை விட்டுட்டு தையலுக்கான அளவில் நீங்கள் லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடம் வந்து போடும்போது அளவு வந்து கொஞ்சம் முள்ள வெளியில் போயிடக்கூடாது. அதனால் செக் பண்ணிக்கலாம். 5.6 சேம் வந்து 5.6 வச்சு நீங்கள் லைன் போடுங்க. இப்போ இந்த லைன் வந்து எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைட்டாக தான் வரணும் அப்படின்னா கிடையாது. ரொம்ப டீப்பாக இறக்கம் வருது அப்படின்னா, சரியா, ஓகே. இப்போ ரொம்ப டீப்பாக இறக்கம் இங்கே வருது அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த அளவு வந்து இன்னும் கொஞ்சம் அகலம் கொடுக்கணும். சரியா? இங்கே வந்து ரொம்ப டீப்பாக வந்து இப்படி குடஞ்சி வருது அப்படின்னா, இந்த இந்த கழுத்து இப்படி வரைகிற கழுத்து இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா இப்போ இந்த அளவு குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்லீவோட கிளாத் பூரா ஃப்ரண்ட்டில் இந்த பேக் சைடு வந்து இப்படி ஏறி வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுனா, இந்த அளவு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அப்போ இந்த லைனை இப்படி கிராஸாக கொடுங்க. கிராஸாக கொடுத்து ரவுண்ட் வந்து வரைஞ்சிங்கன்னா இன்னும் கரெக்டாக வரும். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், ஆம்கோல் வந்து வரையணும். நான் வந்து 1 இன்ச் எடுத்துக்கிறேன். சரியா? 1 இன்ச் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். 1.5 எடுத்தோம்னா என்ன ஆகும்னா, இந்த இடம் நிறைய கிளாத் இருக்கும், சுருக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவு இருக்குல்ல, இதிலிருந்து இது வரையும் சென்ட்ரு பாயிண்ட் வந்து இந்த இடம். சரியா? இதுக்கும் இதுக்கும் உள்ள சென்ட்ரு பாயிண்ட்டு இது. இந்த லைனும் டச் ஆகணும். அடுத்து இங்கே ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அதுவுமே டச் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இங்கே ஒரு லைன். ஓகே. இப்படி ரவுண்ட் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஆம்கோல் வந்து வரைஞ்சாச்சு. ஓகேவா? இந்த அளவு 1 இருந்தால் போதுமானது. இப்போ இதில் வந்து ரவுண்ட் ஷேப் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ரவுண்ட் ஷேப்பே கொடுத்துடலாம். இல்லை ரொம்ப டீப்பாக வேணுமா எப்படின்னு நீங்கள் இதை அப்படியே அளவுகளை மாற்றி வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அது உங்கள் விருப்பம். இப்போ இந்த ரவுண்ட் வந்து நான் வரைஞ்சிட்டேன். என்ன ஆச்சு? ஓகே. இப்படி ரவுண்ட் வந்து வரைஞ்சாச்சு. இங்கேயும் ஆம்கோல் வரைஞ்சாச்சு. அடுத்து ஆம்கோலோட சுற்றளவு என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஷோல்டருக்காக விட்டுருக்கோம்ல, அதை விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கிற அளவுகளை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டேப் வச்சு செக் பண்ணி பாருங்கள். 8. ஓகேவா? ஆம்கோல் சுற்றளவு 8 வருது. நம்மளுக்கு 8.25 வேணும். சரியா? அப்போ என்னன்னா, இது கட் பண்ணலாமான்னா கட் பண்ணலாம். ஆனால் நான் மறுபடியும் இன்னொரு டைம் உங்களுக்கு அளந்து காட்டுறேன். இப்போ இது வந்து நம்ம வரைஞ்சிருக்க அளவு. நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல தையல் பக்கத்துலேயே போட்டு வரும். சரியா? அப்போ இந்த அளவை வந்து நீங்கள் அளந்து பாருங்கள். இந்த டாட்டாக போட்டிருக்கேன்ல, அந்த அளவை நம்ம அளந்து பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பை அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வாங்க. இப்போ எவ்வளோ வருது? 8.5 வருது. சரியா? நம்மளுக்கு எவ்வளோ வரணும்? ஆம்கோல் அளவு எவ்வளோ சொன்னேன்? 8.25 சொன்னேன்னா 8.5 சொன்னான்னு தெரில. சரி இருங்க, ஒரு டைம் அளவு ப்ளவுஸில் நம்ம அளந்து பார்த்துடலாம். சரியா? ஓகே. இப்போ இதுதான் வந்து ஸ்லீவ்னு ஸ்லீவுங்க.
இப்போ இப்படி சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. நல்ல சுருக்கமாக இருக்குது, அதனால தான் நான் ஃபஸ்ட்டே அளவு எடுத்துட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அயன் பாக்ஸில் அயன் பண்ணிட்டு கூட அளவு எடுத்துக்கலாம். சரியா? ஓகே. இப்போ இதில் ஆம்கோல் ரவுண்ட் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஆம்கோல் சுற்றிலும் அந்த கை ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதில் டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பார்த்திங்கன்னா எவ்வளோ வருது? 8.5 வருது. ஓகேவா? 8.5 தான் வருது, கரெக்டான அளவு தான். ஓகே. இப்போ ஆம்கோலில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. அடுத்து நெக்கு வந்து இந்த அளவில் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம 1/4 இன்ச்சு தையல் போடுவோம்ல, அதனால் ரெடி அளவு நம்மளுக்கு என்ன வருமோ அவுட்புட்டு, அதில் இப்படி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் வச்சுட்டு இப்படி அளந்து பார்ப்போம். 10.5 வருது. ஓகேவா? நம்மளுக்கு 10.75 வரணும். கரெக்டாக தான் இருக்கும். சரியா? ரொம்ப நம்ம வந்து இறக்கம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடம் ஷோல்டர் லூஸ் கொடுத்துரும். சரிங்களா? ஓகே. இப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடம் வந்து ஒரு டாட் பிடிப்போம்ல, இது வந்து நெக் வந்து இந்த இடத்துல தான் நம்ம சுற்றிலும் தையல் போட்டு வருவோம். சரியா? அடுத்து இந்த இடம் வந்து எதுக்காக 1 இன்ச் விட்டுருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டாட் பிடிப்போம். இப்போ இந்த இடுப்பு சுற்றளவு ரெடி அளவு இருக்குல்ல, இந்த அளவை விட்டுடுங்க. இந்த ரெடி அளவு எவ்வளோ? 9.25. 9.25 பாதி 4.5 ஒரு கோடு அப்படி வரும். சரியா? அப்போ 4.5 எவ்வளோ வரும்? இந்த இடம் வரும் 4. சரியா? இப்போ இங்கேருந்து சைட்லேருந்து அளவு எடுக்கணும். அப்பயும் 4.5 எங்கே வருது? இந்த இடம் வருதா? இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து இந்த டாட் வந்து பிடிக்கணும். சரியா? அது எவ்வளோ தூரம் பிடிக்கணும் அப்படின்னா அதுவும் ஒரு கணக்கு இருக்குது. ஓகேவா? 3 to 4 பிடிச்சா ஓகே தான். சரிங்களா? இப்போ இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டு இப்படி இங்கிட்டு சைடில் ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச் வந்து போதுமானது. அதுக்கு மேலே வந்து இந்த டாட் பிடிக்க வேண்டாம். ஓகேவா? இதுக்காக தான் இப்போ இந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இப்போ இங்கே எவ்வளோ அளவு வருது? 1 இன்ச் வருது. அதனால தான் இந்த 1 இன்ச் வந்து நம்ம விட்டுருக்கோம், எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். ரெடி அளவை விட ஏன் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். சரியா? எதுக்காக இங்கே விடுறோம் அப்படின்னா, நான் விடுறேன்னு நீங்களும் விடக்கூடாது. இது ஏன் இங்கே விட்டாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை கமெண்டில் கேளுங்க, இல்லைன்னா எதுக்காக விட்டுருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரியா? எங்கேயுமே ஒரு அளவு எக்ஸ்ட்ரா விடுறோன்னா அது என்னத்துக்காக அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். சரியா? இப்போ இங்கே வந்து 1/4 இன்ச் எதுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன்னா, இப்போ நெக் வந்து நம்ம தையல் போடும்போது ஒரு 1/4 இன்ச் வந்து க்ராஸ் பீஸ் கொடுத்து அடிப்போம்ல, அடித்து திருப்பும் போது இந்த இடத்துல தான் நம்மளுக்கு தையல் வரும். சரியா? அப்போ நம்மளுக்கு இந்த அளவு எக்ஸ்ட்ரா விட்டது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயுமே 1/4 இன்ச் எதுக்காக விட்டுருக்கணும்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இந்த அளவில் தான் ஜாயின் பண்ணுவோம். அப்போ இதுவுமே கரெக்டாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம். பேக் பீஸ் இது. இப்போ நான் 4 பீஸ் போட்டு கட் பண்ணுறேன். சரியா? 4 பீஸ் போட்டு கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பீஸ் கரெக்டான அளவு இருக்கும், ஒரு பீஸ் வந்து கரெக்டான அளவில் இருக்காது. அது ஏன் அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து கிளாத்து ப்ராப்பராக போட்டு நீங்கள் கட் பண்ணியிருக்க மாட்டீங்க. சரியா? ஒரு பீஸ் மேலேயும் கீழேயும் இருக்கும், அது மாதிரி கட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா, சிசர் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி 4 பீஸ் கட் பண்ணுற அளவுக்கான அதில் வந்து கெப்பாசிட்டி இருந்திருக்காது. அது வந்து எப்படின்னா ஷார்ப் கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அதை 4 பீஸ் போட்டு கட் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஒரு பீஸ் கரெக்டாக கட் ஆகும், கீழே இருக்கிற பீஸ்லாம் வந்து பிசுர் கொடுக்கும். சரியா? அதனால் என்ன பண்ணுன்னா, சிசர் வந்து எந்த அளவுக்கு நம்ம கத்திரிக்கோல் ஷார்ப்பாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் போட்டு கட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ 4 பீஸுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு சில சிசரில் கட் பண்ணோம்னா என்ன ஆகுனா,
இப்போ மேலே இருக்கிறது கரெக்டாக கட் ஆகும், கீழே இருக்கிறது கொஞ்சம் இப்படி வர ஆரம்பிக்கும். அதனால் கரெக்டாக போட்டு கட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த அளவுக்கு தான் நம்ம மடக்கி விடுறதுக்கான கிளாத் விட்டுருக்கோம். சில இதில் 1.5 கூட விடலாம், 1.25 கூட விடலாம், 1 இன்ச் 1/2 இன்ச் கூட விடலாம். ஏன்னா கிளாத் பத்தலை அப்படின்னா ஜாயின் போட்டு தைக்கிற மாதிரி கூட ஒரு வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்து கீழே கம்மியாக தான் போட்டு கட் பண்ணணும். சரியா? கிளாத் அதிகமாக இருக்கிறதுனால தான் நான் அதிகமாக விட்டுருக்கேன். இப்போ ஆம்கோல் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். சரியா? ஆம்கோல் கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணியிருக்கணும். ஓகே. ஏன் அப்படின்னா இந்த இடம் வந்து கட் பண்ணுறதும் இங்கே கட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். கொஞ்சம் மாற்றி கட் பண்ணிட்டாலும் மிஸ்டேக் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ பேக் பீஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எத்தனை பீஸ் கட் பண்ணியிருக்கேன்? 1 2 3 4 பீஸ் கட் பண்ணியிருக்கோமா? 4மே சேம் ஒரே அளவாக தான் இருக்கும் நம்மளுக்கு. சரியா? அதே மாதிரி பார்த்து கட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, டாட்டா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கான விளக்கம் நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன், இல்லைன்னா கமெண்ட்லேயே சொல்ல முடிஞ்சாலும் சொல்கிறேன். ஓகேவா?